ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தனமேஸ். டுடே சப்ஜெக்ட் வந்து காமர்ஸில் வந்து நம்ம யூனிட்டு 9 அதில் என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த யூனிட்டில் என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அந்த யூனிட்டில் வந்து சாப்டர் 23 எலமெண்ட்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனர்ஷிப் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா, எலமெண்ட்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனர்ஷிப் அதாவது வந்து அந்த தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, அதான் எலமெண்ட்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனர்ஸ்னால் தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதில் வந்து நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், அது என்டர்ப்ரனர்ஷிப்னா என்னென்னு பார்த்தோம், அதனோட மீனிங் பார்த்தோம், அதனோட கான்செப்ட் பார்த்தோம், அதனோட டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து அதுதான் அந்த இதில் தான் கான்செப்ட் என்டர்ப்ரனர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்டர்ப்ரனர் அண்ட் ரிஸ்க் பேரர் பார்த்தோம். என்டர்ப்ரனர் ஆஸ் ஏ ஆர்கனைசர் அப்படிங்கிறது பார்த்தோம். என்டர்ப்ரனர் ஆஸ் ஏ இனோவேட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸில் ஸ்பிரிட் ஆஃப் என்டர்பிரைசஸ் பார்த்தோம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பார்த்துட்டோம், ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்துட்டோம், இனோவேஷன் பார்த்துட்டோம், ரிசோர்ஸஸ் மொபிலைசேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பார்த்தோம், லீடர்ஷிப். இப்போ பார்க்க போகிறது நம்ம என்னது நம்ம லாஸ்ட் கிளாஸில் கடைசியாக பார்த்தது ஹார்ட் ஒர்க்கு. ஓகேயா, ஹார்ட் ஒர்க் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லீடர்ஷிப், அதான் பார்க்க போகிறோம். ஓகேயா, ஒரு என்டர்ப்ரனருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. என்டர்ப்ரனரோட கேரக்டரிஸ்டிக் அதில் வந்து அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம், இப்போ இனோவேஷன் பண்ணணும்னு பார்த்தோம், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும்னு பார்த்தோம், கான்ஃபிடென்ஸ் வேணும்னு பார்த்தோம், ஸ்பிரிட்டு வேணும்னு பார்த்தோம் இல்லையா, ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் வேணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம லீடர்ஷிப்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா. எந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் முதல்ல அதில் வந்து நமக்கு ஒரு லீடர்ஷிப் தெரியணும், அதாவது தலைமைத்துவம். அதை வந்து வழி நடத்துவதற்கு தலைமை தாங்கி நடத்துவதற்குரிய ஒரு கெப்பாசிட்டி வேணும். ஓகேயா, அப்போ தான் ஒரு என்டர்ப்ரனர் வந்து ஒரு சிறப்பான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்க முடியும். ஓகேயா, அதுதான் அப்போ லீடர்ஷிப். என்டர்ப்ரனர் ஷுட் பி ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் team members by showing sympathy and empathy so as to enable them to contribute positively towards the goals of the ventures. Entrepreneurs should lead others from the front and by personal examples and should walk the talk and effectively talk all the followers to activate the wholes of the venture. அதாவது ஒரு என்டர்ப்ரனர் இருக்கார் இல்லையா, ஒரு என்டர்ப்ரனர் தன்னுடைய தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மற்ற அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்ணணும், கனிவுடன் நடத்த வேணும், அவங்கள்ட்ட வந்து பரிவு காட்டணும். ஓகே, நட்புடன் பழக வேண்டும். இது வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோருடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அதாவது ஒரு என்டர்ப்ரனர் ஒரு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும். அந்த ஒர்க்கர்ஸுக்கிடையே வந்து அவர் ஒரு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து சோர்வு காணும்போது தனது அந்த ஒரு அன்பான பேச்சினால் அவருடைய வார்த்தைகளை அவருடைய அந்த ஆர்வத்தை மீண்டும் வந்து எழுச்சி பெற செய்ய வேண்டும். இந்த மாதிரி எல்லாமே அதாவது அடுத்து வந்து சொல்வதை செய்தால் வேண்டும் என்று, அதாவது அந்த தன்னுடைய ஒர்க்கர்ஸ்கிட்ட வந்து சொல்லதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை அவங்களுக்கு உருவாக்க மாதிரி கொண்டு வரணும். இதெல்லாம் அந்த மாதிரி உணர்வுகளையெல்லாம் அவர் உருவாக்க வேண்டும். ஓகே, அந்த மாதிரி அதாவது சமயத்தில் அனைத்து அந்த ஊழியர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டவராக இருத்தல் வேண்டும். அப்போ தான் அவருடைய லீடர்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நல்ல ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, ஃபோர்சைட் அதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஒரு என்டர்ப்ரனருக்கும் என்ன இருக்கணும், இந்த தொலைநோக்கு பார்வை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது என்டர்ப்ரனர் should have a foresight to visualize future business environment. In other words, entrepreneur should foresee the likely changes to take place in market, consumer attitude, technological developments, etc. and take timely actions accordingly. அதாவது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். ஒரு என்டர்ப்ரனருக்கு ஒரு நல்ல முன் கண்காணிப்பாளராகவும் இருத்தல் வேண்டும். மேலும் தற்போதைய அந்த சூழ்நிலை எவ்வளவு காலம் வந்து தொடரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். நல்ல ஒரு என்டர்ப்ரனர் அப்படிங்கிறவர் பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே ஒரு கணிக்கக்கூடிய ஒரு கணிப்பாளராக இருக்கல் வேண்டும். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எவ்வளவு காலம் இது தொடரும், இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அப்படி என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் முன்கூட்டியே என்ன வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஓகே, அதான் ஒரு என்டர்ப்ரனர் தொலைநோக்கு பார்வையை தான் இருக்க வேண்டும். மேலும் கன்சியூமர்ஸுடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறது, அந்த கன்சியூமர்ஸுடைய ஆதரவு, எக்கனாமிக்கலோட சுச்சுவேஷனுடைய சேஞ்சஸ்ஸு மற்றும் டெக்னாலஜியினுடைய இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிஸ் மாற்றம், அதெல்லாம் நிறைய போட்டி காம்படிஷனான ஒரு சூழலை ஏற்படுத்தும் இல்லையா. அதை பற்றியெல்லாம் அந்த ஒரு என்டர்ப்ரனர் சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி இன்றைக்கி எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இன்றைக்கி டெக்னாலஜி எந்த மாதிரி இருக்குது, அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு சிந்திக்க வேண்டும். அதற்காக அதற்கு ஏற்றவாறு அவர் என்ன செய்யணும்,
பிளான் பண்ணணும். ஓகே, பிளான் பண்ணி அந்த திட்டங்களை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இதுதான் வந்து ஃபோர்சைட், அதாவது தொலைநோக்கு பார்வை ஒவ்வொரு என்டர்பிரனருக்கும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு பிஸ்னஸை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் எபிலிட்டி அப்படின்னா இந்த பிரித்து பார்த்து பகுப்பாய்வு திறன். ஓகேயா, பகுப்பாய்வு திறன் ஒவ்வொரு என்டர்பிரனருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. த என்டர்பிரனர்ஸ் ஷுட் நாட் மேக் டெசிஷன்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓன் ப்ரொசீட்ஸ் ஆர் பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். Entrepreneurs should be able to objectively analyze the situations and act accordingly. They should abstain from taking emotional or hasty decisions when they are overwhelmed by emotions. In simple words, entrepreneurs should take rational decisions after examining the various aspects of a problem. ஒரு என்டர்பிரனர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா, அந்த விருப்பு வெறுப்பு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவர்கிட்ட. ஒருத்தரை பிடிக்காம ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் வேறுபாடு காட்டக்கூடாது. அதாவது பாராபட்சமின்றி அவர் என்ன செய்யணும், இந்த விருப்பு வெறுப்புகள் அதெல்லாம் தவிர்த்து ஒரு ஈக்குவல் ஸ்டேஜ், அதாவது சமநிலையில் முழு மனதுடன் தன்னுடைய தொழிலை மேற்கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ தான் வந்து சிறப்பாக இருக்கும். மேலும் அவசரமான ஒரு நிலையில் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன்ஸ் ஒரு ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னா, முடிவுகளை அந்த இலக்கை அடைய அந்த ஃபாஸ்ட்டாக அப்படி எடுத்தால் அந்த நம்ம என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைய முடியாது. ஓகே, அதனால் வந்து ரொம்ப யோசித்து, எனவே எந்த ஒரு முடிவையும் மேற்கொண்டாலும் அது சம்மந்தப்பட்ட அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, காரணிகள், அதுகளையெல்லாம் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் தெளிவான ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கணும். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல அனலிட்டிக்கல் எபிலிட்டி, அதாவது பகுப்பாய்வு திறன் உள்ள ஒரு என்டர்பிரனர் வந்து இருந்தால் அவர் இருத்தல் வேண்டும் கட்டாயம். ஒரு பிஸ்னஸை நடத்தணும்னா அந்த மாதிரியான ஒரு என்டர்பிரனர், அதாவது எப்படி இருக்கணும்னா அனலிட்டிக்கல் எபிலிட்டி, அதாவது பகுப்பாய்வு திறன் உள்ள ஒரு என்டர்பிரனராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவரால் தான் வந்து ஒரு தொழிலை வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது அதான் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்னா முடிவு எடுக்கும் திறன். டெசிஷன்னா உங்களுக்கு தெரியும், முடிவு எடுக்கும் திறன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அதான் டெசிஷன் மேக்கிங். என்டர்பிரனர் ஹேஸ் டு டேக் டைம்லி அண்ட் கரெக்ட் டெசிஷன்ஸ் வித் ரெக்கார்டட் டு நேச்சர் அண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் டு ப்ரொடியூஸ்டு, டைப் ஆஃப் டெக்னாலஜி டு பி அடாப்டட், type of human assets to be employed, locations of the enterprises, size of the unit, volume of productions and so on. எந்த ஒரு என்டர்பிரனர் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான தொழில் வாங்கலாம், என்ன பொருள் உற்பத்தி செய்வது, எங்கு வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவது, துவங்குவது அப்படிங்கிறது, யாரை வந்து அதில் வந்து அந்த இந்த பதவியிலெல்லாம் யாரை அமர்த்துவது, வேறும் அந்த டெக்னாலஜி நியூவாக உள்ள டெக்னாலஜி முறையை எப்படி கையாள்வது, எந்த அளவு பொருட்களை உற்பத்தி செய்வது, எப்படி விற்பனை செய்வது, அப்புறம் அதுக்கு எவ்வாறு வந்து அந்த விற்பனை செய்வது, அதனுடைய தரத்தை கூட்டுவது, அப்புறம் எப்படி போட்டியலை அந்த நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற பொருளுக்கும் போட்டிகள் இருக்கும் இல்லையா, அந்த போட்டிகளை நம்ம எப்படி கையாள்வது, நம்ம தயாரிக்கிற பொருள்களுக்கான ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவது, அது நிர்ணயம் செய்தல், மேலும் வந்து மற்ற இந்த நம்மளுடைய சேல்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி விளம்பரம் செய்து போன்ற பலதரப்பட்ட இல்லையா, இந்த பலதரப்பட்ட முடிவுகளை ஒவ்வொரு என்டர்பிரனரும் நிதானமாக மேற்கொள்ளுதல் மிகவும் சிறந்தது. அதான் முடிவெடுக்கும் திறன். இது எல்லாமே ஒரு என்டர்பிரனர் ரொம்ப நல்லா யோசித்து ஒரு தெளிவான முடிவை மேற்கொள்ளுதல் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த சைஸ் ஆஃப் த யூனிட் ஆஃப் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். த வெரி சக்ஸஸ் ஆஃப் எனி enterprises hinges on prompt, correct and relevant decisions made by the entrepreneur. The entrepreneur should rationally examine the various factors influencing the decisions and take appropriate decisions after giving due weight to all the risk embedded in various facts. அதாவது இந்த விரைவான முடிவுகள் சில அவசர சூழ்நிலைகளில் எடுக்க வேண்டிய இருக்கலாம், சில இந்த மாதிரிலாம் விரைவான முடிவு எடுக்க வேண்டிய நிலையிலலாம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு விவேகமற்ற முடிவாக அது ஏற்பட்டு விடக்கூடாது. விரைவாக எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சில அவசரமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போல்லாம் யோசித்து நல்லா சிந்தித்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி
ஒரு தரமான ஒரு நல்ல முடிவாக விவேகமான முடிவாக எடுக்கணும். ஓகே, விவேகமற்ற முடிவாக அது இருக்கக்கூடாது. முடிவு எடுக்கும்போது பலதரப்பட்ட அந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் யோசிக்கணும், எல்லா காரணிகளையும் யோசித்து அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சீர்தூக்கி பார்த்து அலசி அதை ஆராய்ந்து அதற்கப்புறம் என்ன செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். ஓகே, அப்போ முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இது என்டர்பிரனருக்கு. ஓகே, ஒரு தொழில் முனைவோனுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு, ஒரு கேரக்டர். ஓகேயா, இதுவரை நம்ம வந்து என்டர்பிரனருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப் பார்க்க போகிறோம். என்டர்பிரனருக்கும் என்டர்பிரனர்ஷிப்புக்கும் இடையில் வேறுபாடு உண்டு. என்டர்பிரனர்னால் தொழில் முனைபவர், என்டர்பிரனர்ஷிப்னால் தொழில் முனைவு. ஓகேயா, அது காமனான ஒரு செயல்பாட்டு வினை தான் அந்த என்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது. ஓகேயா, த என்டர்பிரனர்ஷிப் பிளேஸ் எ vital role in the economic development of a country. The following points highlight the significance of entrepreneurship. அதாவது என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த என்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்கு இல்லையா, அதில் பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த என்னென்ன அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி கீழே பார்க்குறோம். ஓகேயா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனோவேஷன்ஸ். இனோவேஷன் அப்படின்னா என்ன, நான் சொன்னேன் இல்லையா, புதுமை படைத்தல், அதான் இனோவேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இனோவேஷன். த என்டர்பிரினர்ஷிப் அண்டு இனோவேஷன் ஆர் க்ளோஸ்லி intertwined with each other. It is no exaggerations to say that innovations cannot happen in any country without entrepreneurship. Entrepreneurs have contributed in no small measures to economic development of any country by innovations. They bring about innovation by building a brand new product or by constantly upgrading existing product or by tapping new market for existing product in a new territory or by inventing a new technology to produce a product or service and so on. All these innovative exercise ensures rise in income and output in the economy. என்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து இனோவேஷன், அதாவது புதுமைகளை புகுத்துதல் ஆகிய இந்த இரண்டுமே, அதாவது தொழில் முனைவும் இந்த புதுமைகளை புகுத்தல் ஆகிய இரண்டுமே வந்து மிகவும் வந்து ஒரு நெருக்கமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஏன்னா என்டர்பிரனர்ஷிப்பு இல்லையேல் இனோவேஷனுங்கிறதுக்கு வழியே இல்லை. நல்லா தெரியுங்க, ஒரு தொழில்னு ஒன்று இல்லைன்னா அதில் புதுமைகள்னு ஒன்று புகுத்துவதற்கு வழி இல்லை இல்லையா. அதனால் வந்து இனோவேஷன் அப்படிங்கிறது மூலம்தான் இந்த என்டர்பிரனர்ஷிப் நாட்டினுடைய அந்த மேம்பாட்டிற்கு அந்த பெரும் பங்கு வகிக்கிறது, அந்த உயர்வுக்காக பெரும் பங்கு வகிக்கின்றது அந்த இனோவேஷன் அப்படிங்கிறது. ஓகேயா, ஒரு கண்ட்ரியுடைய ப்ரொமோஷன் மேம்பாடு அப்படிங்கிறது வந்து பெரும் பங்கு இந்த இனோவேஷனில் இருக்கிறது. மேலும் இந்த இனோவேஷன் எந்த வடிவத்திலும் இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு இனோவேஷனுங்கிறது எந்த மாதிரியான ஒரு இதுலேயும் அந்த இனோவேஷன் என்பது புகுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து நியூ ப்ராடக்ட், புதிய வகையான ப்ராடக்டை உற்பத்தி பண்ணலாம், இல்லை நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரொடக்ஷன்ஸ் உற்பத்தி முறையில் வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டி நியூவாக ஏதாவது காட்டலாம், இல்லை இந்த பொருள்கள் கச்சா பொருள்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து வேறு பொருள்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இனோவேஷனை மேற்கொள்வதன் மூலம் ஆக்டிவிட்டீஸ் நடைமுறையில் வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸினுடைய சேர்தல், புதிய பொருளை அறிமுகம் செய்தல், அந்த இனோவேஷன் பண்ணுறது, புதுமைகளை படைத்தல், ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸ், அக்ரிகேட் எக்கனாமிக்கல் ப்ரொடக்ஷனை கூட்டுவது, நாட்டு வருமானத்தை வெகுவாக உயர்த்துகிறது, இதெல்லாம் வந்து இனோவேஷனால் நடத்தப்படுகிறது. அதாவது வருமானத்தை உயர்த்துவது இதெல்லாம் இனோவேஷனால் தான் நடக்கிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.